அரசியல் அழுத்தங்களுக்கு சிலர் அடிபணியும் இக்காலத்தில் சாய்வற்ற நேர்மையான ஊடகவியலை முன்னெடுத்து சுதந்திரமான ஊடகத்தின் அடிப்படை மாண்புகளை உயர்த்தி பிடிப்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி நடத்திய விவாத நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சியினர் திமுக மீது குற்றச்சாட்டு வைத்ததற்காக திமுகவினர் நடத்திய கொடூர தாக்குதலில் செய்தியாளர் படுகாயம். நாகையில் முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர் மீது முதல்வரின் தனி பாதுகாப்பு பிரிவு அதிகாரி தாக்கிய சம்பவம். மதுரை மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்தில் செய்தியாளர்கள் மீது திமுக ரவுடிகள் தாக்குதல் நடத்தியதால் கரூரில் கனிம வளங்களை கொள்ளையடிப்பதை அறிந்து அதனை செய்தி சேகரிக்க சென்ற தனியார் சேனல் பத்திரிகையாளர்கள் மீது திமுக எம்எல்ஏ பழனியாண்டி 50 பேர் கொண்ட குண்டர் படையுடன் சேர்ந்து தாக்கியுள்ளதாக. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே திமுக கவுன்சிலரின் கணவர் ஆக்கிரமித்துள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை செய்தி சேகரித்த செய்தியாளர் மீது திமுக குண்டர்கள் தாக்குதல் நடத்தி பல்லடம் செய்தியாளர் நேச பிரபு மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பத்திரிகை சுதந்திரத்தை காற்றில் பறக்கவிட்ட திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றிடுவோம்.